நெல்லை பாளையங்கோட்டையில் விற்பனை எப்படி இருக்கிறது என்கிற தகவல்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. நெல்லையை பொறுத்தவரைக்கும் விநாயகர் சதுர்த்திக்கான விற்பனை என்பது எந்த அளவுக்கு இருக்கு, சந்தை நிலவரம் என்ன பதிவு செய்யலாம்? விநாயகர் சதுர்த்தி நாளை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விநாயகர் கோவில்கள் மட்டுமல்லாது ஏராளமான விநாயகர் சிலைகளும் வைக்கப்பட இருக்கிறது. ஒரு 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட இருக்கிறது. அதற்கான கொண்டாட்டங்களுக்காக மக்கள் தற்போதே அதற்காக தங்களை தயார்படுத்தி வருகிறார்கள். தற்போது நம்ம பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய தினசரி சந்தை பகுதியில் இருக்கிறோம். இந்த தினசரி சந்தை பகுதியில் வெளி மாவட்டங்களிலிருந்து தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பூக்களை விற்பனை செய்வதற்காக பல்வேறு வியாபாரிகள் வந்திருக்கிறார்கள். கதம்பம், அதாவது பச்சை கதம்பம், அதோடு மட்டுமல்லாமல் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான அருகம்புல் மாலை உள்ளிட்டவை விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய நிலையில் விற்பனை தற்போது மந்தமாக நடைபெற்று வருகிறது. அருகம்புல் அந்த மாலைகள், அது மட்டுமல்லாது அவல் பொரிகடலை உள்ளிட்ட பொருட்களும் விற்பனை தற்போது துவங்கி இருக்கிறது. அந்த விற்பனையும் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு 6 மணிக்கு மேலாக அந்த விற்பனை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த கடையினுடைய வியாபாரி அதற்காக 20 ரூபாய் ஒரு பொட்டணம் என்ற அடிப்படையில் அதை விற்பனை செய்வதற்காக தயார் செய்து இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்து நாளை முதல முகூர்த்தம் உள்ளிட்ட விநாயகர் சதுர்த்தி மட்டுமல்லாது முகூர்த்தம் உள்ளிட்ட பண்டிகைகள் வரக்கூடிய நிலையில் பூக்களின் விலை அதிகமாக அதிகரித்துள்ளது. 1800 ரூபாய் மல்லிகை பூ ஒரு கிலோ விலை 1800 முதல் 2000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. தற்போது அந்த பூஜை பொருட்கள் விற்பனை கடையில் இருக்கிறோம். அந்த பூஜை பொருள் விற்பனை கடையில் தற்போது விற்பனை நடைபெற்று வருகிறது. அவல் பொரிகளை மட்டுமல்லாது அந்த வெற்றிலை பாக்கு உள்ளிட்ட பொருட்கள், பன்னீர் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. பத்தி சூடன் உள்ளிட்ட பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது. விற்பனை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து இந்த கடையினுடைய உரிமையாளர்கிட்ட கேட்போம். எப்படி இருக்கு சார் இந்த விநாயகர் சதுர்த்தி விற்பனை எப்படி இருக்குது? ஆனால் எப்பவும் போல வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குண்ணே. இன்னும் 6 மணிக்கு மேலே தான் கூட்டம் அதிகரிக்கும்ண்ணே. நல்லா காலையில் நல்லா கூட்டம் இருந்துச்சு, மதியம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுண்ணே. இனிதான் கூட்டம் நல்லா இருக்கு. ஆனால் நம்மகிட்ட வந்து பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உண்டு. இன்னைக்கு ஃபேமஸ் அவல் பொரிகளில் தான் கொஞ்சம் அதிகமாக எல்லாருமே வாங்குவாங்க. நார்மலாக பூஜை சாமான் எல்லாத்தையுமே இருக்கும் வீட்டில். அதனால அவல் பொரிகளில் கொஞ்சம் ஃபேமஸ். அதனால இன்னைக்கு அவல் பொரிகளில் நல்லா சேல் ஆகும்ண்ணே. அவல் பொரிகளை விற்பனைக்கு அவர்கள் தயார் செய்து வருகிறார்கள். விற்பனை 6 மணிக்கு மேலாக களை கட்டும் என எதிர்பார்க்கிறார்கள். தொடர்ந்து விற்பனை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. தற்போது விற்பனையுடைய அளவு சற்று குறைவாக இருக்கிறது. வெயிலின் தாக்கம் கடந்த சில நாட்களாகவே திருநெல்வேலி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக காணப்படக்கூடிய நிலையில் 6 மணிக்கு மேலாக விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சிவமணி. இதே